நாத்தார் தினத்தை கொண்டாடுவதற்காக முழு உலகமும் தயாராகி வருகிறது. இயேசு கிறிஸ்து அவதரித்த பெத்லஹேம் தேவாலயம் குறித்து இன்றைய தினமும் தி ஸ்டோரி ஆஃப் தி கிறிஸ்மஸ் மூலம் ஆராயப்படுகிறது. உலகின் பழமையான கிறிஸ்தவ தேவாலயங்களுள் ஒன்றான பெத்லஹேமில் உள்ள இயேசு பிறந்த தேவாலயம் இயேசு பாலகர் பிறந்த மாட்டுத் தொழுவத்திற்கு அருகில் கிறிஸ்துவுக்கு பின்னர் 327 ஆண்டிலிருந்து 333 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாகும். கொன்ஸ்டாந்தினோபிளின் அரசியான ஹெலோனாவினால் அப்போதைய ஜெருசலேம் பேராயரான மாக்கேரியஸ் என்பவரின் கண்காணிப்பின் கீழ் இந்த தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாறு சான்று பகர்கின்றது. அதன் பின்னர் சில தடவைகள் இந்த தேவாலயம் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வரலாறு குறிப்பிடுகின்றது. சுமார் 12,000 சதுர மீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த தேவாலயத்தில் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ், ஆர்மேனியா மற்றும் ருமேனிய கத்தோலிக்க சபைகளுக்குரிய வணக்க ஸ்தலங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இன்று வெள்ளி நட்சத்திரமாக காட்சியளிக்கின்றது. தேவாலயத்திற்கு தாழ்வான நிலப்பகுதியில் சிறிய தேவாலயம் மற்றும் இயேசு பாலகரின் தொட்டில் ஆகியன அமைந்துள்ளன. இது தொடர்பான தகவல்கள் மற்றும் உலகம் முழுவதும் நத்தார் தின ஆராதனைகள் ஒளிபரப்பாகும் புனித கேத்தரின் தேவாலயம் குறித்த தகவல்களை நாளைய தினம் எதிர்பாருங்கள்.